நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்ததற்கு திக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வருகை புரிந்த சீமான் 100 அடி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் தனியார் திருமண மண்டபம் முன்பு ஒன்று திரண்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சீமானை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதுடன் அவரது உருவப் படத்தையும் காலணியால் அடித்து அவமரியாதை செய்தனர். இதனால் நாம் தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் திருமண மண்டபம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினரும் எதிர்போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டதுடன் இரு தரப்பினரும் கட்சி கொடியினை கிழித்து கண்டன கோஷங்களை எழுப்பியும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இதனை அடுத்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியது. தொடர்ந்து இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு ஏன்டா ஆதாரம் கேட்டீங்கன்னா நீங்க அரசுடைமையாக்கி அந்த புத்தகங்களை விரிச்சு வைங்க, நான் ஒரு வெங்காயத்தை உரிச்சு வைக்கிறேன், ரெண்டும் ஒண்ணுதான் தெரிஞ்சிடும். எல்லா ஆதாரங்களையும் நீங்க முடக்கி வச்சுட்டு ஏன்டா ஆதாரம் கேட்டீங்கன்னா பொய் இப்படி பொய் தான் எடுத்து நாங்க இவ்வளவு பேர் ஆதாரமா எடுத்து காணொலிகளை போடுறோம். அப்புறம் பொய்ன்னு நாங்க பாஜகவின் மீட்டிங் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில என்னுடைய பிறந்த நாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள், முகமதியரி அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள். இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள். அந்த நமக்குங்கிறதுல யார் நமக்குங்கிறது யார்? பார்ப்பனன் எதிரி. நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார்? நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது, அவனும் மேலே உயர்த்தி விட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. அதானே உங்க கோட்பாடு. சமதர்ம சமூகம், சமத்துவம், அதானே சமூக மாற்றம், அதானே சமூக முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம். நமக்கு கீழே உள்ளவர்கள், கீழானவர்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மினம் அது எங்க? அந்த எந்த இனம்? எந்த இனம்? நம்மில் கீழானவர்கள். நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா? அது யாரு? உங்கள கீழானவ யாரு? மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான். மறுக்க முடியுமா? அப்ப அந்த மொழியை நீங்க என்ன முற்போக்கு, என்ன சமூகம், சீர்திருத்தம் எது என்ன இருக்குது? இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்று தந்த சான்று. பெரியாரு பேசினாரு, பெரியாரு சாதி ஒழிப்பு பேசினாரு, பெரியாரும் பெண்ணியம் பேசினாரு, பேசாம போயிருக்கோம். பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தத்தை பெரியாருக்கு கொள்கை இல்ல. இப்ப நான் கேட்கறது பெரியாரு பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன்.